அனைவருக்கும் வணக்கம். மூலையில் உள்ள ஜீவராசிலும் எல்லா மக்களும் எல்லாம் நலம் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டி மேலும் குழந்தை வரம் வேண்டிக்கும் சகோதர அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கு எப்பயுமே விசேஷமாக நம்ம நிறையா செய்வோம். பிள்ளைகளுக்காகவே நம்ம எல்லாம் பண்ணுவோம். அப்படி ஒரு சில வழிபாடுகளில் நம்ம பிள்ளைகளை கண்டிப்பாக கூட்டு போவோம். அதில் முக்கியமான வழிபாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு போகிற சோமவாரம் என்றாலும் திங்கக்கிழமைன்னு சொல்லுவாங்க. சிவனுக்குரிய நன்னாள்னு கூட சொல்லுவாங்க. அதில் கார்த்திகை மாதம் வர திங்கக்கிழமையில் மிகவும் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வழக்கத்தை விட வெப்பம் தைப்பார் சிவன். இதனால் அவருக்கு அங்காபிஷேகம் செஞ்சு குளிர்விப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சங்காபிஷேகத்துக்கு நம்மளோட குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போனோம்னா ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு ஒரு சாதாரண பாத்திரத்தில் பால் இளநீர் நிரப்பி அபிஷேகம் செஞ்சாலும் தப்பு இல்லை. ஆனால் சங்கில் நிரப்பி அபிஷேகம் செய்யும்போது அதை பார்க்கும்போது குழந்தைகளோட உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாங்களாமா. இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு கடலில் சங்கில் பாலை ஊற்றி போட்டுவாங்களாமா. குழந்தைங்களுக்கு சுக்கு கஷாயம் கொடுக்கும்போது சங்கில் ஊற்றி தான் போட்டுவாங்க. ரெட்டிப்பு பலன் தரும்னு சொல்லுவாங்க. சங்கில் இயற்கையாகவே கால்சியம் சத்து மிகுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. தரமான சிறிய அளவிலான கடல் சங்குகளை கடற்கரை தலங்களில் வாங்கி அதில் மருந்து பால் ஊற்றி புகட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. சில குழந்தைகள் எதை குடித்தாலும் கக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் சங்கில் பால் மற்றும் மருந்தை ஊற்றி கொடுத்தோம்னா கக்குவது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்துமா இருமல் தொடர்ந்து தும்மல் போன்ற வியாதிகள்லாம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கை பார்த்தாலே செல்வ வளம் பெருகும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நம்ம குழந்தைகளுக்கு நோயின்றி வாழ்ந்தாலே மருந்து செலவு குறையும். இதனாலேயே சங்காபிஷேகத்தை குழந்தைகள் திருநாள் அப்படின்னு சொல்வது வழக்கமாக சொல்கிறாங்க. சாலவும் பொருந்தும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு சங்காபிஷேகம் என்றாலே சிவனோட நினைவு வருவது போல் சங்கு என்றாலே திருமாலோட நினைவு தான் வரும். இவர் வச்சிருக்க சங்கின் பெயர் பாஞ்ச சஜன்யம். இதற்கு 5 சங்குகளை உள்ளடக்கிய ஒற்றை சங்கு அப்படின்னு பொருள். இந்த ஒரு சங்கிற்குள்ளே 4 சங்குகள் இருக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம். கோவில்களில் சங்கு ஒலிப்பதை நோக்கம் ஓம் என்ற மந்திரத்தை சத்தம் நமது காதுகளில் கேட்பதற்காகத்தான் சொல்கிறாங்க. பாஞ்ச சஞ்சன்யத்தை ஊதினால் இந்த மந்திர சத்தம் மிக மிக துல்லியமாக கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஞ்ச சஜன்யம் சங்குகளை பார்ப்பது அரிது. தற்போது ஒரு சங்கு கூட மைசூர் சாமுண்டீஸ்வர் கோயிலில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 இடமுறி சங்குகள் கிடைக்கும் இடத்துல ஒரு வலம்புரி சங்கு கிடைக்குமா. 1000 வலம்புரி சங்கு கிடைக்கும் இடத்துல ஒரு சலஞ்சலம் என்ற ஒரு அரிய வகை சங்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான சலஞ்சலம் சங்கு கிடைக்கும் இடத்துல ஒரு பாஞ்ச சஜன்யம் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த அரிய சங்கு தான் திருமாலிடம் இருக்கிறது. குருஷேத்திர போர்க்களத்தில் அதிர வைத்த பெருமை இந்த சங்கிற்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலில் நடக்கும் சங்காபிஷேகத்துக்கு குழந்தைகளோடு சென்று வழிபட்டு நோயற்ற வாழ்வு பெறணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன். நன்றி அனைவருக்கும்.